கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். இங்க பிறகு பாருங்க, சௌத்துல இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் 14:1 நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரிய ஆனான். பெலிஸ்தர் பொறாமை கொண்டு. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பொறாமை அவ்வளவு நிறைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு அதனாலதான் சபைகள் வளராம இருக்கிறது. ஆத்துமாக்கள் இல்லாம, ஆசீர்வாதங்கள் இல்லாம, அநேக சுகம் இல்லாம, வெள்ளனமா இருக்கிறது காரணம் அநேக உள்ளத்துல பொறாமை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. இன்னைக்கு அநேக உள்ளத்துல அவ்வளவு வெள்ள சட்டை தான், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பொறாமை உள்ளத்துக்குள்ள அவ்வளவு பொறாமப்படுறாங்கங்க. கொஞ்சம் நான் படிச்சுட்டா கொஞ்சம், ஆனா உங்களுக்கு எனக்கும் பொறாமை வேண்டாங்க. வேதாந்தத்துல பாருங்க, ஆதியாகமத்துல 30வது அதிகாரத்துல இருக்கு. அதுல அக்கா தங்கச்சி 2 பேரு, லாபானுடைய பிள்ளைகள். அந்த அம்மா பேர் பாத்தீங்கன்னா ராகேல், லேயாள். பாத்தீங்கன்னா ராகேல் அம்மா லேயாளை போல பொறாமப்படுறாங்க. சொந்த அக்கா தங்கச்சிக்குள்ள பொறாமை விடுதுங்க. ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருக்கு, பொறாமை கொண்டுன்னு இருக்கு. அப்படி அது மட்டும் இல்லைங்க, கலாத்திர நீங்க பார்க்கும் பொழுது, கலாத்திர புஸ்தகத்துல 5வது அதிகார கடைசி வசனம் பார்க்கும் பொழுது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவோம், பொறாமை கொள்ளாம இருக்க கடன் இருக்கு. இன்னைக்கு பொறாமை உலகமா இருக்குங்க. ஆனா நீங்க ஆசீர்வாதப்படுறத பார்த்து மற்றவங்க பொறாமப்படணும். பொறாமை தேவைதான். அது எப்படி இருக்கணும்? அந்த பொறாமைக்காக ஆண்டவரே பொறாமப்படுகிற பிள்ளைகளுக்கு பொறுமை கொடுங்கன்னு ஜெபிக்கலாங்களா? கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் கொடுத்து நீங்க நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். பொறாமமான குணத்தை எடுத்து போடுங்க. உண்மையான அன்புக்கு பொறாமை இல்லை என்று நாங்க பார்க்கிறோம் ஐயா. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் பார்க்கும் பொழுது, அன்புக்கு பொறாமை இல்லை ராஜா. ஏசப்பா ரோமர் 5:5 சொன்னது போல, மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று வார்த்தைபடி கர்த்தாவே ஒவ்வொருவர் வெட்கப்படுத்தாதபடி என் தேவன் நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க மட்டுமே மகிமைப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க வீராக. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.